ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம சூப்பரான ப்ரக்கோலி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் சின்னமாக ஒரு ப்ரக்கோலி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரக்கோலியை போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக நான் ஒரு கப் திருவின தேங்காய் எடுத்துருக்கேன். அது கூட பொட்டுக்கடலை, சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு, பட்டை அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போடணும். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சமாக தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் பேபி கொடுக்குறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா ப்ரக்கோலி, அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கோகோனட் பேஸ்ட்டு, அதையும் அதில் போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 1 மினிட் நல்லா கொதிக்க வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணோன்னா சுவையான ப்ரக்கோலி குருமா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.